வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரைக்கும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள்ள தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவிலும் அல்லாமல் கருகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கிடவோம். இதனால் நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்றும் அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்தினால் பெரியவராயிருந்தும் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திரின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியம் வாசித்தார். வாசிக்க சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமா அல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்போது ஓனாய் ஆடுகளை பிரி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனால் படியினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையில் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைகளை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். வாசிக்க சுவிசேஷம். இன்றைய நாள் ஃபாதர் சொல்லி கூட அதாவது ஈஸ்டர் இந்த தாக்குதல் நடந்து 5 வருடம் ஆகுது. ஆனால் இன்னும் இந்த அதற்காக நியாயம் கிடைக்கலன்னு இன்றைக்கும் கூட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாதுகாப்பு கூட வந்திருக்காங்க. அப்படின்றதுனால இன்னைக்கு நாங்கள் சிந்திக்கிறோம், எங்களை ரசிக்கிறார். அது ஒரு நல்ல மேய்ப்பன் யார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வச்சு அதுக்காக தான் இந்த படத்துல இருக்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. அதை இதுதான் இயேசுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ஒரு ஆடல் வச்சிருக்க நாங்கள் அந்த இயேசுவா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காகத்தான் இந்த படத்தை இதுன்னு நல்லா பாருங்க. அப்போ இதை பார்த்தோன்னே சாதாரணமாக எங்களுக்கு டக்குனு மனசுக்கு வர்றது நல்ல மேய்ப்பன். அப்போ இன்னைக்கு வாசிக்க கேட்ட இதில் இயேசு என்ன சொல்கிறார்? வாசிக்க கேட்ட சுவிசேஷத்தில் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, யோவான் 10:11-18 வரைக்கும் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஸோ எங்களுக்கு தெரியும், நாங்கள் உயிர்த்த ஞாயிறை கொண்டாடணும். அதே போல் பெரிய வெள்ளிக்கிழமை என்று என்ன நடந்துச்சு? உயிர்த்த ஞாயிற்கு முதல், அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை என்று இயேசு எங்களுக்காக தன் ஜீவனை விட்டார். அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கப்படியே அவர் நல்ல மேய்ப்பன்கிறத நிரூபிக்க கூடியதா அவர் தன்னை உயிரை கொடுத்திருக்கிறார் எங்களுக்காக. ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இதில் பைபிள் சொன்ன விஷயம் தான். அதாவது ஆடுகள் எல்லாம் இந்த மேய்ப்பன் பின்னாடிலாம் நடந்து வரும் ஆடுகள். அதாவது முக்கியமாக செம்மறி ஆடுகள். இந்த ஃபோட்டோவில் கட்டிருக்கிறது செம்மறி ஆடு.
இப்போ சும்மா சாதாரண ஆடுக்கும் செம்மறி ஆடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. செம்மறி ஆடை வந்து நாங்கள் ஒரு மேய்ச்சலாக இருக்கக்குள்ள நாங்கள் காட்டுற இடத்துல அது மேயும், காட்டுற இடத்துல தண்ணி குடிக்கும். ஆனால் அந்த மற்ற ஆடுக்கு இந்த சாதாரணமாக இருக்கிற கருப்பாடு வெள்ளாடு அது வந்து அது நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகும். அது ஓடுற தண்ணியிலையும் போயிட்டு சில நேரங்கள் விழுந்துடும். அந்த மாதிரி என்னது காண்ற எல்லா மரத்தையும் சாப்பிடும். ஆனால் செம்மறியாடு அப்படி இல்லை, அது காட்டுற அந்த மேய்ப்பன் காட்டுற அந்த இடத்துக்கு மட்டும் போகும். இப்போ நாங்கள் எங்களோட மனசுக்குள்ள நாங்கள் யோசிப்போம், நாங்கள் வந்து செம்மறியாடாக இருப்போமா சாதாரண ஆடாக இருப்போமா அப்படின்னு. இன்னொரு ஆடு விஷயமும் இருக்குது. அதில் கருப்பாடுகள் வலது பக்கத்தில் இந்த இடது பக்கத்தில் இருக்கும். கர்த்தருடைய வருகையின் போது, அதாவது அவருடைய சொல் நடக்காதவங்கன்னா அந்த கருப்பாடுகளாக தெரிவிக்கப்படுது. அவருடைய சொல் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்தவர்கள் எல்லாம் வெள்ளாடுகள் அப்படின்னு சொல்லி வலது பக்கமாக இருப்பாங்க. அவங்க தான் கர்த்தருடைய புத்திரர்கள் இடப்படுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட உங்களாக இருக்கோமா அப்படின்னு நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். இந்த இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆடுகள்னு சொல்லக்குள்ள இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆலயம்னு எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. நாங்கள் ஆலயத்துக்கு சில நேரங்கள் நான் வந்து எங்களுக்கு எங்கே ரட்சிப்பு கிடைக்குதுன்னு சரியாக தெரியாமல் எங்கெங்கேயோ போயிடுவோம். சில நேரங்களில் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு வசனம், இஸ்ரேலை காக்கிற தேவன் ஒருங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைங்கிற வசனம். அது தெரிஞ்சிருந்து கூட நாங்கள் இன்னும் எங்கெங்கேயோ சில நேரங்களில் போயிடுவோம். எங்களை கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அது இல்லாட்டி எங்களோட ஒரு நண்பர் நல்ல சிறந்த நினைச்சு எங்களை பெரியார் வரையும் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் நாங்கள் அந்த வசனத்தை நம்புறவங்களா இருந்தால் நாங்கள் வந்து இனிமேலும் அந்த எங்களோட காரியங்களுக்காக நேரம் பார்க்க மாட்டோம், என்னது குறி கேட்க மாட்டோம். அதுகள் எல்லாம் மாற்றிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் நம்பணுமா இருந்த நம்பலாட்டி குறி கேட்போம், நேரம் பார்ப்போம், அந்த அந்த நேரங்களுக்கு எல்லாம் செய்வோம். அப்படிப்பட்டவங்களாம் இருப்போம். இப்போ நாங்கள் சில நேரங்களில் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க. இந்த வசனக்கூடாத நாங்கள் சங்கீதம் 23 அது எல்லாருக்கும் பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த அன்னைக்கு சின்ன பிள்ளைகள் சில பேர் சொல்லி காட்டினாங்க. இந்த மொழி வந்தாங்கன்னா அவங்க ஒரு அளவு சொல்லுவாங்க, ஃபுல்லாக பாடமாக்க சொல்லியிருந்தேன். அந்த வசனம் வந்து எல்லாருக்குமே பாடமாக்க வேண்டிய வசனம். அப்படியான வசனம் தான் அந்த சங்கீதம் 23. அப்புறம் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு பாடல் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பாட்டு வந்து எழுதி வச்சிருந்தேன். உன்னதமானவரை உயர் மறைவில் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தா அந்த பாட்டு போட்டிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் அந்த பாட்டு இருக்குது. இன்னைக்கு மேய்ப்பன் இப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவாங்க. இப்போ அப்படிப்பட்ட இந்த வசனங்கள் கூட நாங்கள் போஷிக்கப்படுறோம். இப்போ இன்னைக்கு இந்த பாட்டுன்னு கேட்டால் இயேசு போகும் நேரில் போஷிக்கிறத பற்றி இருந்துச்சு. அதில் என்ன அந்த சாப்பாடை பற்றியில் சொல்லியிருக்கு, வசனத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. வசனம் தான் அந்த போஷியம், எங்களுக்கு உள்ள சாப்பாடு அதுதான், அதை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிற அந்த போஷிப்பு. அப்புறம் இப்போ 23 சங்கீதத்தை எல்லாரும் வாசிப்போம். எழுந்து நின்றோம், இல்லாட்டி எங்களுக்கு வசதியாக இருந்தால் அதுதான் வாசிப்போம் எல்லாரும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரை அமர்ந்து தண்ணீர் என்னை கொண்டுகிறார். அவரை நாள்தோறும் கேட்டேன், என்னை நீரும் பாதையில் நடத்துகிறார். தேவனுடைய தடியும் என்னை தேற்றும். இந்த இடத்துல இந்த 6வது வசனத்துல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சில நேரங்களில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லாம் இருக்காது. கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறதெல்லாம் இருக்காது. என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது மட்டும் அந்த சில நேரங்களில் நான் கண்டிக்க வீடுகளில் அந்த பாதியை தான் அதுலேயும் போட்டிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கிடைக்கணுமா இருந்தால்
நாங்கள் முழுமையாக நம்பணும். என் ஜீவனோட நன்மை தொடர்ந்தா நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து யோவான்ல இருக்குது. யோவான்ல யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரை நிலைத்திருக்கிறார், அவரும் அவரை நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தவர்களை ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் வேற யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. அவர் எங்களுக்குள்ள இருக்கணும் தான் அவங்க வசனங்களுக்குள்ள இருக்கணும். அவர்கிட்ட வசனங்களுக்குள்ள இருக்கக்குள்ள அவர் எங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நாங்கள் செய்கிற காரியங்களை வச்சு பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இவர் இப்படி இருக்காரே, இல்லாட்டி இவள் இப்படி இருக்கிறாளே, நாங்கள் இவங்க கும்பிடுற தெய்வத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கணுமோ, யார் இவங்களோட தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் வாழ்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். சில நேரங்களில் அப்படி இல்லாத தலைக்கு நாங்கள் நடந்துக்குவோம். ஆனால் அந்த வசனங்களுக்குள்ள போன பிறகு அந்த அவர் கொடுத்த கட்டளைகள் படி நடக்கிறவர், அதாவது 1 யோவானில் சொல்லப்பட்ட இந்த படி அவருடைய கட்டளைகளுக்கு நடத்தி இருக்கிறவங்க தான் அவருடைய பிள்ளைகளை இடப்படுவாங்க. 1 யோவான் இந்த 3வது அதிகாரத்தில் அது சொல்லிடுச்சு. இப்போ 1வது நாங்கள் பார்த்தோம், நமக்காக, அதாவது தன்னுடைய மந்தைகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேய்ப்பர் இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர்களுக்கு அது ஒரே அந்த ஒரு சாட்சியே போதும். அப்போ அதே போல் 91வது சங்கீதம், அதுதான் அந்த உன்னதமானவர்கள் மறைவில் இருக்கிறவர். அது நீங்கள் வீட்டில் பற்றியானீங்க எனக்கும் சேர்த்து சொல்லி இப்போ நானும் இன்னைக்கு போய்ட்டு அதை திருப்பி பார்க்கணும். ஏன்னா அது இப்போ எங்களுக்கு அதை பார்க்குற அளவுக்கு இந்த டைமில் நீங்கள் அதில் இருக்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த 91வது சங்கீதத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து தியானிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையோட வல்லமை எப்படியெல்லாம் இருக்குது. நாங்கள்லாம் அந்த என் கால்களே இடர விட மாட்டாங்கன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கு. அது இந்த வசனத்தை பாய்ச்சி தான் இயேசுக்கு வந்துச்சு ஒரு சோதனை. அதாவது இந்த எருசலேம் இந்த அவ்வளோ இடத்தையும் நான் உங்களுக்கு தாரேன் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சோதனையும், இங்கே வந்து தாழ துணிங்க அப்படின்னு சொல்லி எருசலேம் வியாபாரத்தை நம்ம உப்பரிகை மேலே வந்து சாத்தான் வந்து இயேசுவை சோதிக்கிறார். அந்த நேரம் அவர் சாத்தான் வந்து இயேசுவை சோதிச்சது இந்த வசனத்துக்கு வந்து இந்த 91வது சங்கீதத்தில் இருக்கிற ஒரு வசனம். அதுதான் அந்த உன் கால்களை தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். அந்த தேவதூதர்கள் வந்து தாங்கிக் கொள்வாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. அதை வச்சு தான் சோதிச்சார். அதாவது இயேசுவை சோதிச்சு, ஆனால் இயேசு அதை வென்றார். அது எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இன்னொரு பார்க்க போகிறோம், மேய்ப்பர் இயேசுன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். பிறகு என்ன நடக்குது, அதாவது இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் பரத்துக்கு ஏறதுக்கு முதல், அதாவது உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு சீடர்களை சந்திக்கிறார். நாங்கள் கடந்த வாரத்துக்கு போது பார்த்தோம், அந்த தோமா இந்த கையில் இப்படி இந்த விரலை போட்டு பார்க்கறவங்களுக்கு நினைச்சிட்டு இருப்பார். அப்புறம் இயேசு சொல்லுவார், நீ விரலை விட்டு பாரு அப்படின்னு சொல்லி நம்பு அப்படின்னு சொல்லி எப்போ நாங்கள் பார்த்தோம். காணாமல் விசுவாசிக்கிற வாக்கியவான்கள்னு பார்த்தோம். பிறகு என்ன நடந்துச்சு, பிறகு பேதுருவை இயேசு கூப்பிட்டார். பேதுரை கூப்பிட்டு என்னை நேசிக்கின்றான்னு கேட்குறாரு. அது இந்த யோவான் 18 அதிகாரம் இல்லை 21 அதிகாரம் 15-19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்போ இயேசு வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பரமேறும் போது அவர் ஒரு கடமையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறார். என்னன்னா,
பாப்பரசரா வாரார், அவர் தான் பேதுரு. இப்போ இயேசு சொல்றார், இந்த பேதுருவை பற்றி நாங்கள் இன்னொரு விஷயத்தை இப்போ பார்ப்போம். முதல், அதாவது யோவான் 18:26 அதில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வாசித்து நான் அதை சொல்கிறேன். என்னன்னு, இந்த இயேசுவை மறுதளிச்சது யாரு, காட்டி கொடுத்தது யாரு? பேதுரு. காட்டி கொடுத்தது யூதாஸ்தனே. இங்கே மறுதளிக்கிறார் இதே பேதுரு தான். சேவல் கூவுது, அவர் அந்த நேரம் மனம் கசந்து அழுகிறார். அதுதான் இங்கே துக்கப்படுறாரு. இவர் இயேசு கேட்கக்கூட என் ஆடுகளை மெய்ப்பாயாக கேட்கக்குள்ள அவர் துக்கப்படுறாரு. அதுதான் அந்த காரணம். அவங்களுக்கு அவர் வந்து மறுதளிச்சார். ஏற்கனவே எப்படி மறுதளிச்ச ஒருத்தரை இயேசு என்ன பண்றார், அவருக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறார். அதுதான் இன்னைக்கு நாங்கள் பார்க்குற விஷயம். அதாவது நாம் என்ன செய்வோம், எங்களை துன்பப்படுத்தினவங்க இந்த மாதிரி செய்வோம்னா அவங்கள தான் ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு சொல்லி இந்த அடுத்த பக்கம் செய்வோம். அதாவது அவங்களுக்கு தீமையை செய்வோம். இப்படித்தான் நாங்கள் பொதுவாக செய்வோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், எங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறார், எங்களுக்கு அடையாளம் செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமே சொல்லி சொல்கிறார். இப்போ அதே மாதிரி இவர் என்ன செய்கிறார், இந்த பேதுருவை தான் சொல்கிறார், என் சபையை உனக்கு கட்டுவேன், உண்மையிலே கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பேதுருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இங்கே சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, கேட்குறாயா, என்னை நேசிக்கின்றாயா, உண்மையாக நேசிக்கின்றாயா, இப்போ 3 தரத்தை கேட்குறாரு. இந்த 3 தரத்தாங்கிறது அந்த மறுதளிக்கிறதுக்கும் அதுதான் சம்பந்தம். இப்போ கேட்டோட பேர் சொல்கிறார், ஆமாண்டவரை நான் நேசிக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாகவே நேசி சொல்கிறார். அதே போல் மேய்ப்பர்கள் உருவாக்கப்படுறாங்க. பேதுரு அப்போ முதலாவது பாப்பரசராக, அதுக்கு ஒவ்வொரு பாப்பரசமாக வராங்க. அதே போல் தொடர்ச்சியாக ஃபாதர்மார்கள், அதாவது சபை ஃபாதர்ஸ்மார்கள் உருவாகிறாங்க. சபைகள் அதாவது அவங்களால நடத்தப்படுது. அவங்க யாராவது இப்போ வரலாட்டி இல்லாட்டி இப்போ ஆன்டி வரணும்னு வச்சுக்கோங்க. ஆன்டி வரணும்னா ஃபாதர் கேட்பாரு, இங்கே அவங்க காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போ அடிக்கடி ஃபாதர் கேட்பார், நம்ம எங்கே அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்பார். அப்போ அந்த மாதிரி கேட்கணும் ஃபாதர். அப்போ கேட்பார். அப்போ மெய்ப்பன்னு சொல்லி அதுதான் இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இப்போதைக்கு ஃபாதர்ஸ் மாதிரி இருக்காங்க கேட்குறதுக்கு. ஆனால் எங்கள் உண்மையான தெய்வம் வந்து இயேசு. அப்போ நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைத்திருக்கிறவன் மேலே தான் அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய வசனத்தை, அதாவது இன்னைக்கு வாசித்து கேட்ட இதில் சொல்லப்பட்டிருந்த கட்டளைகள் ஆகி இந்த வேத வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் செய்யும்போது தான் அவர் வந்து எங்கள் மேலே பிரியமாக இருப்பார். இல்லாட்டி நியாயத்துக்கு நேரத்தில் என்ன நடக்கும், நான் அறியேன்னு சொல்லிடுவார். நாங்கள் எல்லாம் அவங்க பேரில் இதுக்கெல்லாம் சொல்லி சொன்னாலும் நான் அங்கே எவ்வளோ சர்ச்சுக்கெல்லாம் எந்த நாளும் போனோம், சர்ச்சுக்கெல்லாம் எந்த நாளும் போகணும் இல்லை. இந்த வசனத்தை எங்களுக்கெல்லாம் எடுத்து நாங்கள் அதை செயற்படுத்தணும், இல்லாட்டி வேறு இல்லை. இப்போ இயேசு கேட்பார், உதாரணத்துக்கு நான் தண்ணீர் இல்லாமல் இருந்தேன், எனக்கு தண்ணீர் தரவில்லை. நான் உணவு இல்லாமல் இருந்தேன், எனக்கு உணவு தரவில்லை. நான் எனது ஆடை இருந்தேன், ஆடை தரவில்லை. அப்படி இயேசு கேட்குற நிலைமைக்கு நாங்கள் வைக்காமல் நாங்கள் வந்து கவனிக்கணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யணும். எங்களால் முடியாட்டி அவங்களுக்காக ஜெபமாக, அதாவது பணத்தால் மட்டும் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஜெபத்தால் தாங்கலாம். யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு சுகம் இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டால் அப்போ நாங்கள் எங்களால் பணம் உதவி செய்ய முடியாட்டி அப்போ நாங்கள் சொல்லலாம், சகோதரர் எனக்கு செய்ய முடியாட்டியும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு ஜெபம் பண்ணுற அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் அப்படி செய்யலாம். இல்லாட்டி அவங்கள சுகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று எங்களுக்கு ஆயத்தப்படுத்திக்கலாம். அப்படி நாங்கள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் போன கிழமை செஞ்ச ஒரு வேலையை சொல்லிட்டு, போன கிழமை நான் இங்கே போனேன், மூங்கிலாருக்கு நானும் ஒரு பாஸ்டர் போனோம். போனது பிள்ளைக்கு பேய் பிடிச்சி, அவங்களுக்கு பேய் பிடிச்சி அவங்க வீட்டில் எல்லாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இப்போ நான் போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு பாஸ்டரோட போயிட்டு பார்த்தோன்னா அவங்க எனக்கு சொன்னாங்க, ஒன்று தம்பி என் பிள்ளைக்கு யாரோ செய்ய வச்சுட்டாங்க, இந்த என்ன பைக் விழுந்துச்சு பிறகு இவங்க இப்படி ஆகிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்டுருந்தேன். அப்புறம் தான் அந்தி ஆரம்பிச்சு. அந்தி ஆகணும்னு பார்த்தா அந்த பிள்ளை வந்து இப்போ பள்ளி வரைக்கும் இல்லை,
பல்லு விளக்காக மாட்டேங்குச்சு. அதே நாங்கள் ப்ரஷ் எல்லாம் வாங்கினது வந்து அந்த பைக் அவங்கள பைக்கை கேட்டு வாங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு வரது. நான் தான் அதை ஓட்டிகிட்டு போகிறேன். ஓட்டிகிட்டு போகும்போது தான் இருந்துச்சு இந்த பைக்கை செய்விட ஒன்றும் இல்லை, பைக்கில் பிரேக் இல்லை. நான் அவங்களுக்கு சிரிச்சு சொன்னேன், ஆண்டி உங்கள் பைக்கில் ஒரு செய்வினே யாரும் இருக்கிற முதலாவது பிரேக்கை மாற்றுங்க, அப்புறம் பிரேக் நான் இங்கே பிடிச்சேன்னா அங்கே தான் நிற்கும் இந்த மாதிரி. அதுக்கு பிறகு சொல்லிட்டு சில காரியங்கள் இருந்துச்சு அந்த வீட்டில். உதாரணத்துக்கு அவங்க பக்கத்தில் பார்த்தா அவங்களோட அண்ணன் காணி, அவங்களுக்கு காணி சின்ன காணி இல்லை, 4 ஏக்கர் வச்சுருக்காங்க. அதில் சண்டை, 4 ஏக்கர் வச்சுட்டு அந்த காணிக்காக அவங்களோட அண்ணனோட மனஸ்தாபம் சண்டை. இப்போ இது வெளிப்படுத்தப்படுது அவங்களுக்கு. நீங்கள் இப்போ அங்கே நான் சொல்லக்குள்ள அவங்களுக்கு சொல்லப்படுது என்னன்னா, நீங்கள் உங்களோட அதாவது உங்கள் பொருட்களை கொண்டு மற்றவர்களை வெல்லுங்கள், அதே போல் உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள் அப்படின்ற வசனம் வந்து உங்களுக்கு வருது. இப்போ பார்த்தா அதுக்கு பிறகு கடைசியாக அவங்க மனஸ்தாபப்பட்டு அவங்க மனம் திரும்பி அவங்க அழுது ஆண்டவரிடம் மன்றாடுறாங்க, நான் வந்து என் அண்ணனுக்கு இவ்வளோ நாள் இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் யோசனை, என்னடா இவ்வளோ அவரை வந்துட்டு பேர்ஸ் கணக்கே இல்லை, இவங்களுக்கு 4 ஏக்கர் வந்து அதுக்குள்ள இவங்களுக்கு சின்ன ஒரு துண்டு தான் கேட்டிருக்காங்க, அதை கொடுக்குறாங்க சண்டை. அப்போ அந்த சின்ன விஷயம் மாறிடுச்சு. அந்த வீட்டில் இப்போ அந்த அந்த பேய் வந்து அன்றைக்கு போகவே இல்லை, அந்த உபவாசம் என்ன பண்ணியும் போகணும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களால் முடிஞ்சது என்ன, அதாவது அவங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியலாட்டியும் அவங்கள கொண்டு போய் இன்னொரு ஒரு சிஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்காக டெபிக்கிறேன், அவங்க வந்து அங்கே கிட்ட உள்ளவங்க வவுனியாவில் உள்ளவங்க. ஸோ வவுனியாவில் உள்ளவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிறகு நாங்கள் சும்மா இருக்கோம், அவங்கள்ட்ட கால் எடுத்து கேட்டோம் எப்படி அவங்க இருக்காங்க அப்படிலாம். அதுதான் அந்த என்னோட ஃபாலோ என்ன சொல்றது, பின்தொடர்றது. நாங்கள் பின்தொடர்றதுன்னா இல்லை, ஃபாலோக்கு என்ன சொல்றது, ஒருத்தரை நாங்கள் அதுவும் இல்லை, அந்த ஒருத்தரை என்ன அவங்க காரியங்கள் எப்படி விசாரிக்கிறது, அதாவது ஃபாலோன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து தமிழ் எப்படி வச்சு முடியல. அதாவது ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டு அப்படியே விட்டு விடாமல் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறதா, இது நடந்துச்சா சரியா. இப்போ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி சகோதரிக்கு பார்த்துக்க சொல்லி அப்போ நடக்குதா. அப்போ பிஷப் பார்த்துக்கிட்டேன், ஃபாதர் போனீங்களா, இந்த சபைக்கு போனீங்களா, ஏகிட்டு போனீங்களா, அந்த மாதிரி இந்த ஃபாலோ ஒன்று பண்ணணும். ஃபாலோவே வச்சுக்கணும், இது வசனம் தெரியல. அது மாதிரி மெய்ப்பராக இயேசு என்ன பண்ணுறார், அவரை விட்டுட்டு போகிறார். பேருக்கு சொல்கிறார், நீங்கள் கவனிக்கிறீங்களா, அன்பாக இருக்கிறீங்களா, அதாவது பக்கத்தில் இருக்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை நேசிக்காது, நீங்கள் எப்படி தூரத்தில் இருக்க நேசிப்பீங்கிற வசனத்துக்கு போல இயேசு கேட்குறார், என்னை நேசிக்கின்றாயா. இப்போ எங்களை நேசிக்கிறதா இருந்தால் நீ வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக. சொல்ல நான் நேசிக்கிறேன்னு சொன்னது அந்த ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னார். ஏன்னா நாங்கள் அன்பு இல்லாமல் நேசிக்க முடியாது. நாங்கள் இந்த பணத்துக்காக செய்கிறதா இருந்தால் இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே போட்டிருந்துச்சு, இந்த கூலிக்காக வர்ற மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உண்மையான நல்ல மெய்ப்பர் வந்து வாசல் வழியாக வருவாங்க. கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் இந்த திருடர்களும் இந்த இன்னொரு வேறொரு வழியாக வருவாங்க. அதாவது ஜனநாயகம் இல்லாட்டி வேறொரு இந்த பூட்டை உடைச்சிட்டு தான் வருவாங்க, அவங்க தான் திருடர்கள். அதுபோல் ஆடுகளோட மேய்ப்பன் வந்து அவருக்கு பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்கு, அவர் நேர்வழியில் வருவார். அதே போல் ஆடுகளுக்கு முன்னால் செய்வார். ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுக்கு முன்னால் போகிற காரணம் என்னன்னா, இந்த மிருகங்கள் இப்படி வரது, அந்த மிருகங்கள் வரத அந்த தான் அதை ஏற்றுக்கிட்டு இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அவர் வேலையாக இருக்கும். அந்த ஆடுகள் வேலை என்ன இருக்குன்னா, அந்த குரலை கேட்டு அவரை பின்தொடர்ந்து போகிறது. இப்போ அவரை பின்தொடர்ந்து போனாட்டி ஆடுக்கு என்ன நடக்கும், ஆடு மிஸ் ஆகிடும். எங்களுக்கு தெரியும், இயேசு ஏற்கனவே இன்னொரு கதை சொல்லியிருந்தார், 100 ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அதில் 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போவார். அந்த ஒரு ஆடை தேடி போகிற காரணம் அந்த ஆடு சிக்கிடுச்சு அன்னைக்கு, அதாவது ஒரு முள் புதரில் சிக்கிடுச்சு. அதை அவர் காப்பாற்றிட்டு வரார்.
அது போலவே நாங்கள் எல்லாரையும் உள்வாங்கணும் போலவே அந்த ஒரு நல்ல மேற்கொண்ட பருவ வந்து தன் ஆடுகளை போஷிக்கணும். இப்போ காட்டுவார் ஆடுக்கு இந்த கோல் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிஷப்ல கையில் ஒரு கோல் இருக்கும். இந்த கோல் இருக்கும் பிஷப்ல கையில். அது அந்த அடையாளத்துக்காக தான் அந்த கோலை அவர் வச்சுருக்கார். நீங்கள் இன்னொரு பார்த்துருப்பீங்க, என்னது இந்த பிஷப் விசிட் டைமில் முன்னுக்கு ஒரு ஆல்டர் போயிருப்பாரு, பெண்ணுக்கு ஒரு ஃபாதர் இல்லாட்டி பிரதரும் அவங்களுக்கு ஃபாதர் இருப்பார். அந்த சபை போகிறதுக்கு அதுக்கு தான் பிஷப் இருப்பார். அது அந்த கொஞ்சம் மாதா இருக்கு இந்த மெய்ப்பண்ற அந்த பண்புல அவர் முன்னுக்கு நின்று இந்த வர்ற அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும். இந்த ஆடுகளுக்கு வர அட்டாக்ஸ், அதாவது புலியோ சிங்கமோ வந்தால் அதை அடிச்சு போட்டு தண்டை உயிரை வச்சு அதை காப்பாற்றுறாங்க. அதுபோல இந்த பிஷப் கையில் என்ன கொடுப்பாங்க, எங்களுக்கு வந்து ஆடுகளாக நாங்கள் குறிக்கப்பட்டால் நாங்கள் ஆடுகள் இல்லை தனி. அப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போகிறோம். பிஷப் இவங்கெல்லாம் எல்லாரும் அவங்க பார்வைக்கு முன்னாலே இப்படி போகிறாங்க. அதான் அந்த அடையாளமாக பிஷப் பின்னுக்கு வராங்க. எப்பயுமே பிஷப் பின்னுக்கு தான் இருப்பார். நீங்கள் எங்கே போகணும்னு பாருங்கள், அது ஒரு அடையாளத்துக்காக தான் அப்படி செய்கிறாங்க. கோல் இருக்கும். அந்த கோல் வந்து எதுக்காக, அந்த கிளைகள் கொடுக்குறதுக்காக. இந்த ஆடுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு எல்லாரும் நினைப்பாங்க ஆடுகளை கழுத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை, அது அந்த மரத்தில் இருக்க கிளைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. உயரத்தில் இருக்கிறவங்களா ஆடு சாப்பிடலாம் அந்த மாதிரி. அப்போ அது போலவே நம்ம மோகன்சவங்க ஒரு இதில் சொல்லியிருந்தார். என்னன்னா அதே கொம்பால் அது ஆடு பெரு செஞ்சுன்னா அடியும் கிடைக்கும் சொல்லி அப்புறம் அடிச்சுட்டு அதே ஆடுக்கு மருந்தும் கட்டுவாங்க சொல்லி வெயிக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அது தெரியாது, சொன்னார். அப்போ அப்படியான ஒரு காரணத்துக்காகத்தான் மெய்ப்பத்துவம் இப்போ எல்லா சர்ச்சுக்கும் ஒரே நேரத்தில் பிஷப் போயிடாது. அதுக்காக ஒவ்வொரு சர்ச்சில் ஃபாதர்ஸ்மார் இருக்காங்க. அந்த ஃபாதர்ஸ்மார்களை கவனிப்பார், அவங்க வந்து கேட்பார். வருஷத்துக்கு 2 தடவை சரி ஒரு மீட்டிங் நடக்கும், அதில் கேட்பார். இல்லாட்டி மாதத்துக்கு ஒருக்க ஃபாதர்ஸ்மார்கள் சொல்லணும் என்ன நடக்குது சர்ச்சில் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்ல ஃபாலோ பண்ணி கேட்பார். அவர் அதை செய்வார். அதுதான் அவரோட கடமை, அதை அவர் செய்வார். இப்போ இந்த வாடகைக்கு வந்த ஆக்கள் என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு சல்லி கிடைச்சா கிடைச்சி அவங்க அன்போடு பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆடை விட்டுட்டு மிருகங்கள்கிட்ட பழிய கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுதான் அந்த அன்பாட மேய்க்கிறதுக்கும் கூலிக்காக மேய்க்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். ஃபாதர் அன்போடு இருந்தால் அப்படி மேய்ப்பாங்க. அந்த கூலிக்காக சொல்லி நினைச்சா அது தப்பாக தான் இருக்கும். அப்புறம் 1 யோவான் 4:5-6-7 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவரும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். எனக்கு சொல்றாங்க, இந்த அதாவது அப்போஸ்தலர்கள் சொல்ற ஒரு வசனம் தான் இது. அதாவது இவங்க உலகத்துக்குரியவர்கள், அதாவது நாங்கள் என்னத்தான் சொன்னாலும் விளங்காது. சிலாக்களுக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார், உங்களை பாதுகாப்பார், அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லைன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இந்த செவிடன் சார்ந்தவர்கள் சங்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க உலகத்துக்குரியவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் அந்த அதாவது போஷிக்கப்படுற அந்த வசனத்துக்கூடாக அவங்களுக்கு விளங்கும், அவங்க மனம் திரும்புவாங்க. அந்த இந்த வசனத்தை நம்பி மனம் திரும்புவாங்க. ஆனால் உலகத்துக்குரியவர்கள் வந்து சில நேரங்களில் அதை பற்றி ஆகிய மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி நடக்கும், அவங்க என்ன தூங்குவது இல்லை, தூக்கம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அது உலக மக்களாக இருக்கும். அப்போ நான் இந்த தேவனால் உண்டானவர்களாக இருந்தால் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்போம். எங்களுக்கு சொல்லிட்டு என்னது வசனத்தை சரியாக செய்கிறவங்க தான் எனக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க.
அப்படின்னு யோவான் 3 16 17 இல்லை அது இல்லை. அவர் தம்முடைய ஜீவனை தமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்கு தேவன்பு நிலை கொள்கிறது எப்படி? அதுதான் கேட்குறாங்க. என்னத்தான் காணிக்கை போட்டாலும் நம்ம சகோதரனோட சகோதரன் தான் நம்மளுக்கு அடுத்து இருப்பவர். சகோதரன் மட்டும் இல்லை, அடுத்து இருப்பவர்களோட கோபம் கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச நல்லா ஏசி அவங்ககிட்ட மதிப்பு கேட்காம இங்கே வந்து காணிக்கை போட்டாலும் வேலை இல்லை. அதாவது அது போலவே ஒரு விஷயத்தை இருக்குது. அதாவது நீங்கள் என்னத்தான் உலக ஆஸ்திகள் எவ்வளவோ இருந்தாலும் உங்களோட சகோதரனுக்கு ஒரு குறையாக இருந்து அவருக்கு அதாவது அவருக்கு ஆஸ்தி இல்லாமல் அவர் விழுந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறத கண்டு நாங்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தும் உதவி செய்யாட்டி வேற இல்லை. அன்பு நிலை கொடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தெய்வ அன்பு, அது சும்மா சாதாரண இல்லை. தெய்வ அன்பு இதற்கும் சாதாரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ நாங்கள் மற்றவங்களை நேசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாங்கன்னா அதுவும் ஒரு கட்டளையாக இருக்குது. அவர் எங்களை மேய்க்கிற மாதிரி தான் நாங்கள் அவருடைய சொற்படி பின்தொடர்ந்து போகணும். அதுதான் அப்போ நீங்கள் 91வது சங்கீதத்தை வீட்டில் போய்ட்டு தியானிச்சு பாருங்க. எல்லாரும் 91வது சங்கீதத்தில் 12 சொல்லியிருக்கோம். பாடம் கல்லில் 7வது படி அந்த வசனம் நமக்கு சொல்லி அது இந்த சோதனைக்கு பாவிச்ச இந்த சாத்தம் பாவிச்ச அந்த வசனம். ஏன்னா சாத்தானுக்கு பைபிள் நல்லா தெரியும். நாங்கள் இன்னைக்கு பேருக்கு நம்ம போனால் அங்கே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளை. அப்போ அது வந்து அந்த ஒளியின் தூதனாகன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களுடைய சேர்ந்து ஒவ்வொன்றும் எல்லாம் செய்யும். அப்போ நினைச்சிருவாங்க இந்த பிள்ளை தான் நல்லா ப்ரைஸ் எல்லாம் பண்ணுது, நல்லா பாட்டெல்லாம் படிக்குது, அப்போ இதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, எங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு கடைசி அதுக்கு விடுதலை ஆகிடுச்சு போன மண்டே. அப்போ அதுக்கு அர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி நடந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சதுக்கு நாங்கள் போனோம். அவ்வளோதான். மிச்சம் எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியலை. ஏன்னா ஜீசஸ் எங்களுக்கு செய்வ அவங்கள சில மாறுதல்கள் மாற வேண்டியிருந்துச்சு. எல்லாம் மாறினாங்க. அதுக்கு பிறகு இந்த அவங்க விடுதலை கிடைச்சி அவங்களுக்கு. அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தான் இருக்கும். நாங்கள் அதை மட்டும் செஞ்சுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு எங்களால் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் உடஞ்சி போக தேவையில்லை. சங்கீதம் 1:2 நாங்கள் ஏற்கனவே 3 கிழமைக்கு முதல் பார்த்தோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்த்தலங்களில் ஓரமாய் நடப்பட்டு கர்த்தருடைய வேதத்தில் பெரியவன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். நாங்கள் வந்து சொன்னது போல இந்த வசனத்தை நாங்கள் தியானித்து அதை எங்களுக்குள்ளே எடுப்போம். அப்போ சில நேரங்களில் எங்களுக்குள்ள பயங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன பயங்கள். அதாவது இருட்டில் போகக்குள்ள அந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கலாம், சொல்ல தெரியாது. எங்கள் தம்பியெல்லாம் என்ன 13 வரைக்கும் கூட பக்கத்து ரூமுக்கு கூட பயம் எங்கள் தம்பி அப்படித்தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு நச்சுக்கு பிடிச்சதுக்கு பிறகு அவர் அந்த பயன்லாம் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் எங்கேயும் போவார். இப்போ அவர் இந்த நாட்டில் இல்லை. அந்த மாதிரி அதாவது நாங்கள் இந்த வசனத்தை எங்களுக்குள்ள எடுத்ததுக்கு பிறகு தான் அந்த பயன்லாம் இல்லாமல், இல்லாட்டி நாங்கள் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும், அதுக்கும் கர்த்தர்களோடு இருக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டா அந்த பயமும் இருக்காது. எவ்வளவோ பயன்கள் இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அந்த வசனத்தை எங்களுக்குள்ள எடுத்தால் அந்த பயன்கள் எல்லாம் எல்லாம் போயிடும். அப்போ நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அப்போ நினைக்கலாம் இந்த கட்டுகள்லாம் இருக்குது, கட்டுகள் இந்த சூரியன் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா தான் நடக்கும். நீங்கள் நடக்காது அப்படின்னு கர்த்தர் சொல்கிற அந்த வசனத்தை நம்பி நடக்காதுன்னு நினைச்சோன்னா நடக்காது. அந்த பாஸ்டர் கூட சொன்னார், நீங்கள் வந்து என் எங்கே வேணாலும் எடுங்க, எங்கள் முடிவு வேணாலும் எடுங்க, என்ன வேணாலும் செய்யணும். அந்த தைரியம் சொல்லக்கூடிய தைரியங்கள் வரும். நாங்கள் வசனத்துக்குள்ளாக நடனம் தான் மட்டும். அவங்க தான் பாக்கியவான்கள்.
பேதர் கூட மறுதளிச்சார். ஆனால் இயேசு அவரை மன்னிச்சு அவரை தான் ஸ்பெஷலாக ஆக்கி அந்த அவர் மூலமாக ஒரு சபைகள் அப்படிங்கிறத உருவாகிச்சு. இப்போ அந்த நிலைமையில வந்து அதாவது ரோமன் கத்தோலிக்க அந்த சபையில் வந்து பிரிக்கப்பட்ட சில சபைகளாகிய சில சபைகளில் வந்துட்டு ஆங்கிலிக்கன், அதே போல் மெத்தடிஸ்ட் சபைகள், அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அப்படியா பிரிக்கப்பட்டு சபைகள் எல்லாம் உருவாகிச்சு. ஆரம்பமாக இருந்தவர் இந்த மறுபடியும் பேர் தான் அவர் மூலமாக தான் இந்த ஆண்டவர் தொடக்கி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்சனை நாங்களும் மாறணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைப்போம். இந்த நேரத்தில் நிபந்தனைகளுக்கு நாங்கள் பாடல் நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே, சொல்லன்னா கண்பினான் சொல்லன்னா கண்பினான் தன்னுயிர் இந்த நல்மை பணிவரே, நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அழித்திட வந்தார். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. கல்வர் மந்தை சாடிடும் போதும் கயவரின் வஞ்சகர் வலை வீசும் போதும், பிள்ளையை போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. பிள்ளையை போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. மேய்ப்பனி குரலை அறிந்திடும் மந்தை, மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள், குரலொலி கேட்டு தேடிடுமே. குயவனி கையில் அடங்கிடுமே, குரலொலி கேட்டு தேடிடுமே. குயவனி கையில் அடங்கிடுமே. நல்மை பணிவரே இயேசு நல்மை பணிவரே. அன்புள்ளானது சார், இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதுவரையே நாங்கள் கேட்டு வசனத்துக்கூடாக எங்களை பலப்படுத்த கிருபை செய்த கர்த்தாவே. அதே போல நாங்கள் உங்களுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும், உண்மை பின்தொடர்வோம். அதே போல நீங்கள் குயவனாக இருந்து எங்களை வணைங்க கர்த்தாவே. அதற்கூடாக நாங்கள் உங்களுடைய கைகளிலே நாங்கள் வழிபட்டு உங்களுடைய சித்தத்தின் படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தது கர்த்தாவே. அதே போல உண்மை ஒருவரையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே. நீங்களே எங்கள் நல்ல மேற்படாக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வருகைக்கான நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. அனைத்து காரியங்களும் உங்களுடைய பாதத்தினிலே வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஆமென்.